ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு கார்ப்பரேட் இஷ்யூஸுமே இல்லாமல் எல்லா யூடியூபர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட் இருக்குது. அந்த ஏஐ வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டே அப்படியே ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணும். அதுவும் எந்த ஒரு கார்ப்பரேட் இஷ்யூஸுமே இல்லாமல். அந்த வெப்சைட் எதுங்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற அந்த ஏஐ ஆப் எதுனா விருப்பங்கிற இந்த ஒரு ஏஐ தான். இதை வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப் வந்து முழுக்க ஃப்ரீ அண்ட் வந்து எந்த ஒரு கார்ப்பரேட் இஷ்யூஸுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏஐ தான். இதில் வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம கீழே பாருங்கள், ஏஐ அவதாருங்கிற இந்த பேஜ் வந்து நம்ம டேரெக்டாக எப்படின்னா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படின்னா ஒரு அனிமேஷன் வீடியோ எப்படி உருவாக்குறதுங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த பேஜ். நம்ம இதை விட்டுட்டு மூணாவதாக ஏஐ டூல்ஸுங்கிற இந்த செக்ஷனுக்கு வாங்க. இதில் பாருங்கள், நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது எப்படிங்கிறது தான். அதுக்கு வந்து நம்ம டாபிக் டு வீடியோ அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம எதுவுமே வந்து இது வந்து செய்யலை. ஸோ அப்படி அதனால் இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து எந்த மாதிரி வீடியோ உருவாக்க போகிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஹாரர் ஸ்டோரியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரியை வந்து ஒரு ஹியூமன் வந்து சொல்கிற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதுலாம் இல்லை. ஜஸ்ட்டு அதுக்கு ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கு சொன்னாலே போதும். இதுவே இந்த ஏஐயை வந்து தான் எல்லாமே ரெடி பண்ணி தரோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஏஐ வந்து சரியான ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுத வேணாம். நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுனா எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே ஜஸ்ட் ஒரு டாபிக் சொன்னாலே போதும். நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹாரர் ஸ்டோரி சொல்கிறோம். ஹாரர் ஸ்டோரி. ஸோ இப்படி வந்து நம்ம டாபிக் வந்து எழுதிட்டேன். இப்போ நம்ம இதை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுவே எப்படின்னா இது சொல்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு பண்ணோம் அப்படின்னா, வாய்ஸ் ஓவர், கேப்ஷன், சப்டைட்டில், அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐ வந்து ஒரு ஆக்ஷன் முதற்கொண்டு எல்லாமே இதுவே செஞ்சு தந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் ஒரு டாபிக் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மற்ற எல்லாமே இதுவே ரெடி பண்ணி தரும். அந்த வீடியோவோட ரிசல்ட் வந்து நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த பாருங்கள், ரெடி ஆகிட்டு வீடியோ. ரொம்ப நேரம் கூட ஆகலை, அவ்வளோதான் வீடியோ ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இதில் வந்து சப்டைட்டில் முதற்கொண்டு சப்டைட்டில் நம்ம சப்டைட்டில் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து எல்லாமே இந்த ஏஐ ஆப்பை வந்து செஞ்சு தந்துடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஆக்ஷன் அந்த ஹியூமன் கேரக்டர் முதற்கொண்டு இதுவுமே செஞ்சு தந்துடும். நீங்கள் வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு அந்த டாபிக் தான் சொன்னேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணல. நீங்களே நல்லா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஜஸ்ட் டாபிக் தான் சொல்லியிருக்கோம். இதுவே வந்து அந்த வீடியோ எந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சு தருதுன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதும். சிக்னல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதான். அண்ட் காய்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக அதை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம எப்படின்னா, இந்த ஏஐ ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடிட் பண்ணாலுமே அது நம்மளாம் மேனுவலாக கொஞ்சமாச்சும் எடிட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்பீடோ இல்லை ஃபில்ட்ரு, கலரோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு மேனுவலாக எடிட் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் வந்து இன்ஸ்டாவோ யூடியூபோ இதில் வேணால் பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் மேனுவலாக கொஞ்சமாச்சும் எடிட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் தான் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதான் அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வீடியோ ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ பார்ப்போம். அது வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க சப்டைட்டில், அப்புறம் வந்து இந்த வாய்ஸ் ஓவர், இந்த ஆக்ஷன், அது எல்லாமே வந்து இந்த ஏஐ ஆப் வந்து செஞ்சுட்டு இதில் வந்து நம்ம எதுவுமே செய்யலை. ரெண்டாவது, நான் வந்து எந்த மாதிரி நினச்சனோ அந்த மாதிரி தான். அதாவது நான் நினச்சது ஒரு ஹியூமன் அந்த ஹாரர் ஸ்டோரி சொல்லணும், அந்த மாதிரி எடிட் பண்ணால் போதும். அப்படி தான் நான் நினச்சேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி
இந்த ஏஐ வந்து ஒரு ஹியூமனை ரெடி பண்ணி அந்த லேடி ஹியூமன் வந்து பேசுகிற மாதிரி, அதாவது அந்த ஹாரர் ஸ்டோரி சொல்கிற மாதிரி இந்த ஏஐ ஆப்பை வந்து செஞ்சு கொடுத்துட்டு, அந்த வீடியோ நான் ஃபுல்லாக ஓட விட்டு காட்டலாம். பட் அதுக்கு வந்து ஏதாவது எனக்கு இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அதை நான் ஃபுல்லாக காட்டலை. நீங்கள் வேணால் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நீங்களே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வேறு எதுவும் சந்தேகம்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வீடியோ ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கேலரிக்கு இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து சேவ் டு ஆல்பம்ங்கிற இதை வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் டவுன்லோடிங் வீடியோ அப்படிங்கிற இந்த மாதிரி சுற்றும். அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக நம்மளோட கேலரிலையும் ஏறிடும். இன்சார்ட்டு கைன்மாஸ்டர் மாதிரி லேட்டாலாம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக ஏறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நடந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு செம்ம ஈஸி, செம்ம யூஸ்ஃபுல்லான ஏஐ ஆப்புன்னு. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த ஆப்பு கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.